ஹாய் ஹாய்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட் டைம் ப்ரைடல் vlog. ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசப்ஷன் மேக்கோவர் தான். திருச்செந்தூர் லொக்கேஷன்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆட்டோவிலே போயிட்டோம். ஆக்சுவலி அங்கே வந்து பஸ் எந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு ஊர் தான். ஸோ நாங்கள் அங்கேருந்து ப்ரைடுக்கு கால் பண்ணி கேட்டோம், அவங்க ரீச் ஆகிட்டோன்னு சொன்னதுனால நாங்களும் ஆன் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். பட் நாங்கள் அங்கே போயிட்டு நியர்லி ஒரு 1 hour நாங்கள் வந்து ப்ரைடுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுவே கொஞ்சம் டிலே ஆனது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு. ஏன்னா நம்ம வந்து 2 hours கிட்ட டைம் கேட்டிருந்தோம், ஹேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கும் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால. பட் அவங்க 1 hour தான் நமக்கு ஓவராலாகவே இருந்துச்சு. ஸோ ஹேர் ஸ்பீடப் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சாரீ ட்ரை பண்ணிட்டு நானும் ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க எனக்கு ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் என் கூட வந்திருக்குறாங்க. ஸோ நான் ஹேர் க்ரிம்ப்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இதில் என்ன ஒன்றுனா ப்ரைட் ரொம்பவே சாஃப்ட். உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் கம்ஃபர்ட்டாக எது கேட்டால் ஆக்சுவலாக நான் இதுதான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன் அவங்க கிட்டே, ஏதாவது பேசுங்களேன் அப்படின்னு. ஏன்னா நான் கொஞ்சம் நிறையாவே பேசிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் நமக்கும் அப்போ தான் ஒர்க் பண்ணுறது தெரியாதுல்ல. ஆனால் அவங்க எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஓகே, ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது என்னோடய கெட்ட நேரமாக என்னன்னே தெரியலை. ஆல்ரெடி ப்ரைட் 1 hour லேட். அதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட்டு போயிட்டு, என்னடா பண்ணுறது, இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் யூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த ஹேர் டூவே பண்ணிகிட்டு இருந்தோம். ஹாஃப் ஹேர் க்ரிம் பண்ணவும் முடியலை, டைமிங்கும் இல்லை. ஸோ ப்ரைட் அப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஓன் ஹேர்லேயே எந்த க்ரிம்பிங்கும் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு நார்மல் மெஸ்ஸி ப்ரைட் தான் நான் அவங்களுக்காக நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஜாஸ்மின் வச்சு செட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மாதிரி எல்லாமே அவங்க விஷ் பண்ணி ரொம்பவே ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு இதை முடிச்சுட்டு நான் இன்னொரு ப்ரைட் போகணும். அது ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. செகண்ட் சைடு சேஞ்சிங் எனக்கு புக்காக இருந்துச்சு. ஸோ நான் அங்கே போக வேண்டியது வேறு இருந்துச்சு. ஸோ ஓகே, இவங்களுக்கு நம்ம டைம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுல நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபேஸ் மேக்கப்பும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப செட்டில்டு. ஆக்சுவலி நான் அவங்களுக்கு பண்ணதில் ஓகே செட்டில் ஆயிரும் இல்லை போதும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே செட்டிலாக கேட்டிருந்தாங்க. இதுதான் அவங்களோட ஃபைனல் அவுட்புட். இதே மாதிரி உங்களோட ஈவெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதுக்கு வந்து டிஎம் பண்ணி ப்ரைடல் பேக்கேஜஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரைடுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இதுலேயும் எங்களுக்கு ஒரு சோதனை என்னென்னா, நாங்கள் ரெகுலராக சொல்லியிருந்த ஆட்டோ ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. 10 மினிட்ஸ் தானே, நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு கூப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்டும் எதுக்காக இப்படி பல்ல காட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் ரொம்ப டைம் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி ப்ரைட் வீட்டுக்கு அவசரமாக போய் 7 o'clockலாம் ரீச் ஆனால் ப்ரைடு வந்தது 8:30க்கு. ஸோ ரொம்பவே டென்ஷனில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம்.